இணைந்திருக்கிறோம் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில். கலை என்பது வெறும் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு சுவடாகவும் 2 தலைமுறைகளுக்கு இடையிலான ஒரு பாலமாகவும் தொழிற்படுகின்றது. இப்படியாக இந்த கலைகளை பாதுகாத்து அதை இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற, இந்த சமூகத்துக்கு ஏற்ற வகையில் கடத்துகின்ற ஒரு கலைஞரைத்தான் இன்று தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் தேஜஸ்வினி பிரனர் அவர்கள். வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை இனிதை எம்பிக்கொள்கின்றேன். உங்கள் பயணம் மிகவும் ஆழமானது. அதை பற்றி நிறைய விடயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். அதற்கு முதல் உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். நான் தேஜஸ்வினி பிரணவன். இப்பொழுது உயர்தரம் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதை தவிர இந்த கலைத்துறையில் நீங்கள் கூறியது போல மிகவும் ஒரு ஆழமான பயணமாகத்தான் இருக்கின்றது. உங்கள் கலைப்பயணம் எப்படியாக அமைகின்றது? அதாவது நீங்கள் ஒரு ஒரு இசைக்கலைஞர், நடன கலைஞர், அது மட்டும் இல்லாமல் வீணை வாசகி அல்லவா? இந்த மூன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் எங்கிருந்து உங்களுக்கு ஆரம்பமானது? நிச்சயமாக. முதலில் எனது தாயார் ஒரு வீணை மற்றும் இசை ஆசிரியை. எனவே நான் நினைக்கின்றேன் கருவில் இருக்கும் பொழுதே அந்த ஆசை ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று. அதை தாண்டி இந்த கலையை பயிலும் பொழுதே கலைகள் மீதான ஆர்வத்தில் அடுத்த கட்டமாக நடனக்கலையினையும் கற்றுக்கொண்டேன். அதிலும் குறிப்பாக பரதநாட்டியத்தை தவிர்த்து மோகினி ஆட்டம் அதை கற்று இப்பொழுது அதில் பல பல ஆற்றுகைகளை செய்து வந்திருக்கின்றேன். இன்னும் நிறைய கலைகள் இருக்கிறது, அதை அனைத்தையும் நிச்சயமாக கற்பேன். நிச்சயமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த 3 கலைகளையும் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். எவ்வாறு சமநிலைப்படுத்துகிறீர்கள் நடைமுறையில்? நடைமுறையில் உண்மையில் ஒரு கஷ்டமான விடயம்தான். சம நேரத்தில் ஒரே நிகழ்ச்சியில் 3 நிகழ்ச்சிகளிலும் நான் செய்திருக்கின்றேன். அதாவது மோகினி ஆட்டம், நடனம், வீணை, அதே போல் கர்நாடக சங்கீதம். உண்மையில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த மோகினி ஆட்ட நடன உடையோடு வீணை வாசிப்பது, அதே போல் பாடுவது. ஆனால் சின்ன வயதிலிருந்தே நான் 3 வயதில் பரதநாட்டியம் ஆடத் தொடங்கினேன், அதே போல் வீணை வாசிக்க தொடங்கினேன். எனவே அந்த வயதிலிருந்தே எனது அம்மா ஒரு விடயம், படிப்பையும் இதையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது என்று. அந்த வகையில் தரம் 5 புலமை பரிசில் காலம் அனைவருக்கும் தெரியும், மாணவர்கள் மிகுந்த சிரமப்படுவார்கள். அது அந்த கட்டத்தில் பிரத்யேக வகுப்புகள், அதே போல் இந்த கலை சார்ந்த வகுப்புகள், இதையெல்லாம் அந்த சிறு வயதில் எனக்கு சமநிலைப்படுத்த கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அழுவேன் அம்மாவிடம் சென்று. அப்போ அம்மா இருந்து எனக்கு அந்த கலைகள் பற்றிய ஒரு முக்கியத்துவத்தினையும் படிப்பு சம்பந்தமான முக்கியத்துவத்தினையும் கூறுவார். எனவே நான் நினைக்கிறேன் அந்த வயதிலிருந்து இந்த கலைகளையும் படிப்பினையும் சமப்படுத்தி கொள்ள தெரிந்தது. இன்று வரை எனக்கு அது கைகூடி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக படிக்கிற வயசுல வெறுமனே படிப்பு வேண்டும் மட்டும் இல்லாம கலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதில் உங்களுக்கு கலை ஆர்வம் மிகவும் வெளிப்படையாக தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்ப ஒரு கலை நீங்கள் பயின்று இருக்கிறீர்கள் என்று சொன்னா அது இன்னொரு கலையில நிச்சயமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்படியாக நீங்க ஒரு கலை நீங்கள் பயின்ற ஒரு கலை இன்னொரு கலையில எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படி உதவியா இருக்குது? அந்த கேள்விக்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் கூறியிருந்தீர்கள் படிப்பென்று மட்டும் இருந்து விடாமல் கலைகளிலும் இருக்க வேண்டும் என்று. அது நிச்சயமான உண்மை. ஏனென்றால் படிப்பில் மட்டுமே இருந்து விட்டால் இப்பொழுது இருக்கிற மாணவர்கள் அதிகமாக உபயோகிக்கும் வார்த்தை டிப்ரெஷன். எனக்கு இந்த கலைகள் 3ஐயும் கற்றது பிற்பாடு இப்பொழுது இந்த வயதில் எனக்கு அது விளங்குகின்றது. நான் 2ஐயும் சமநிலையில் வைத்து கொண்டதால் தான் எனக்கு இவ்வளவு தூரம் நான் மனநிலையில் சீராக இருந்திருக்கிறேன் என்று. அந்த வகையில் நீங்கள் கேட்டது போல இந்த கலைகள் ஒன்று நிச்சயம் பங்கு செலுத்துகின்றது. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் நான் நடனம் கற்கின்றேன், இசையும் பயின்று வருகின்றேன். இந்த 2ம் ஒரு பாரிய அளவில் ஒரு மாற்றத்தை எனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நடனம் பயில்வதற்கும் ஒரு சங்கீதத்தை தெரிந்து வைத்துக் கொண்ட நடனம் பயில்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அந்த வகையில் லயம், பாவம், அதிலும் அந்த பாட்டின் வரிகளை எனக்குள் உணர்ந்து கொண்டு அதை வெளிப்படுத்தும் பொழுது பார்வையாளர்கள் அதிகம் சொல்வது அந்த பாத்திரத்துக்குள்ளே நீ சென்று விட்டாய் அப்படி என்று. எனவே நிச்சயமாக அந்த மாற்றங்களை ஒன்றிலொன்று செலுத்தும் அந்த விடயங்களை நான் அதிகமாக கண்ணுற்றிருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாகவே தனியே வெறுமனே ஒரு நடனம், பரதநாட்டியமோ இன்னொரு நடனமோ வெறுமனே அதை கற்றுக்கொள்றதுக்கும் இசை தெரிந்து கொண்டு அதை கற்றுக்கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நிச்சயமாக இசையை தெரிந்து கொண்டு நாங்கள் நடனத்தை நோக்கி செல்லும் போது எங்களுக்கு இன்னுமே அதுல உணர்வை புரிந்து ஆடக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நீங்க இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன். நீங்க இன்றைய சமுதாயத்தினர்
டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஒரு வேர்ட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணினோம். அது வந்து உண்மையான விடயம். ஆனால் எங்களுக்கு கலைகள் மூலம் அதை நாங்க மனதை சமநிலைப்படுத்த முடியும் என்ற ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க கூறியிருக்கிறீங்க. அடுத்ததாக உங்களோட இசைத்துறை பற்றி கூறுங்கள் எங்களுக்கு. நீங்கள் கர்நாடக சங்கீதம் மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ்தானி இசையிலும் ஆர்வம் உள்ளவர் அல்லவா? அதை பற்றி கூறுங்கள். கர்நாடக இசை மட்டுமல்லாமல் ஹிந்துஸ்தானி இசையும் கற்று வருகின்றேன். நான் ஏலவே கூறியது போலத்தான் எனது தாயார் ஒரு கர்நாடக ஆசிரியை, வீணை ஆசிரியை. சிறு வயதில் மிக கஷ்டமாக இருக்கும் அந்த சின்ன வயதிலே 3 வயதிலிருந்து நானும் அம்மாவின் பின்னாலே திரிகின்றேன். அந்த வயதில் அம்மா வந்து காலையிலிருந்து பின்னேரம் வரை வகுப்பெடுப்பார். நானும் முழு நாளும் அங்கேயே இருந்திருப்பேன். இருந்த நாட்களும் உண்டு, சாப்பிடாமல் இருந்த நாட்களும் உண்டு. அப்பொழுதெல்லாம் யோசிப்பேன், அம்மா தானே டீச்சர், வீட்டில் வந்து சொல்லி தந்தா என்னண்டு. ஆனால் அது எனக்கு இப்போதான் விளங்குது. அப்போ தொடங்கின அந்த பயணம் இன்று வரை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நீண்ட நேரம் நின்று பிடிக்கவோ அல்லது கூட என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற மாணவர்களை சமாளிக்கும் திறனோ எனக்கு அந்த வயதிலிருந்து வர தொடங்கியது. அந்த வகையில் அந்த கர்நாடக சங்கீதத்தின் மீதான ஆசை பிற்போக்கில் இந்த காலத்தில் ஹிந்துஸ்தான் மீதான ஒரு ஆசையும் தூண்டி இருக்கின்றது. வெறுமனே எங்கள் இந்திய கலைகளில் எல்லோரும் பயிலும் ஒரு கலை நடனம், பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், வீணை, வயலின் இது மட்டும்தான் பயில்வார்கள். கூடுதலாக சிங்களவர்கள் தான் வட இந்திய கலைகளை பயில்வார்கள் இல்லையா? எனக்கு அதை வந்து ஏன் அவ்வாறு இருக்க வேண்டும், ஏன் நாங்களும் கற்கக்கூடாதா, கலைகள் எல்லோருக்கும் சமம் தானே என்ற ஒரு கருத்து. எனவே எனது தாயாரிடம் சென்று கூறினேன், இவ்வாறு நான் ஹிந்துஸ்தானி இசை தொடரவா அப்படி என்று. எனது அம்மா முதலில் அதற்கு சிந்தித்தார், கொஞ்சம் காலம் எடுத்தார். பிறகு வந்து சொன்னார் கற்றுக்கொள்ளண்டு. அதற்கு பிறகு நான் ஹிந்துஸ்தான் இசை மட்டுமல்லாமல் நடன வகைகளில் கதக் நடனமும் அதே போல சித்தார் இசையினையும் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. என்னன்னு சொன்னா கர்நாடக சங்கீதம் கற்ற ஆட்களுக்கு வந்து ஹிந்துஸ்தானி இசையில ஒரு ஒரு பயணம் படும்போது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு தடங்கள் ஒரு வரக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? என்ன வித்தியாசம் கர்நாடக சங்கீதத்திற்கும் ஹிந்துஸ்தானி இசைக்கும் என்ன வித்தியாசம் உங்கள் பார்வையில இருக்குது? நிச்சயமாக வெளியிலிருந்து பார்க்கும் வரைக்கும் எனக்கும் இரண்டையும் படிக்க போறமே, இரண்டும் வந்து ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்கிறது. எனவே எனக்கு இந்த இரண்டையும் கற்கும் பொழுது எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்று சிந்தித்தேன். ஆனால் படித்து இப்பொழுது அதன் முதல் கட்டம் பிரதமா எக்ஸாம் என்று சொல்வார்கள், அதை முடித்து இருக்கின்றேன். இந்த ஒரு நிலைக்கு வரும் பொழுதுதான் தெரிகின்றது, கர்நாடக இசையில் இருக்கக்கூடிய அத்தனை ராகங்களும் இதிலும் இருக்கிறது. அதன் பெயர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாளங்கள் வித்தியாசப்படுகின்றது, அந்த பாடக்கூடிய அமைப்பானது வித்தியாசமாக இருக்கின்றது. மற்றும்படி இசைதான், ஸ்வரங்கள் தான், அதே 7 ஸ்வரங்கள் தான் இருக்கின்றன. எனவே தூரத்திலிருந்து இதை வெறும் ரசிகர் கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கும் இதை கற்றுக்கொண்டு இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை பார்ப்பதற்கும் இரண்டுக்கும் நடுவில் அவ்வளவு பாரிய வித்தியாசங்கள் இல்லை என்பதுதான் உண்மை. அப்ப ரெண்டுமே ஒன்று கொண்டு கிட்டத்தட்ட சமனானதுதான், இதுகள் தான் வேற. அது மட்டும் இல்லாம நீங்க பரதநாட்டியம் ஒரு முறையான பரதநாட்டிய கலைஞர் இல்லையா? அது மட்டும் இல்லாம மோகினி ஆட்டம், நீங்கள் பரதநாட்டியத்தை விட மோகினி ஆட்டத்துல தான் அதிக அளவு ஆர்வம் உள்ளதாக இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம். அதை எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? நான் 3 வயதில் பரதநாட்டியம் ஆடத் தொடங்கினேன். தோட்டக்கரை ஓரத்தில் என்ற பாடலுக்கு வெண்கல பதக்கத்தினை வென்றிருந்தேன். அப்பொழுதிலிருந்து தொடர்ச்சியாக பரதநாட்டியம் பயின்று வந்தேன். எனது முதலாவது குரு வாலினி மிஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார். அதை தொடர்ந்து கொழும்புக்கு வந்ததன் பின்பாடு எனது குரு பவானி மிஸ். அதற்கு பிறகு புலமை பரிசு காலகட்டத்தில் சற்று இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்பு கொரோனா. எனவே எனது பரதத்தின் பயணம் சற்று நடுவில் இடைவெளி எடுத்துக்கொண்டது. அதன் பின்பு இந்த கொரோனாக்கெல்லாம் பிற்பாடு மீண்டும் பரதத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்த பொழுது நானும் அம்மாவும் இருந்து உரையாடி கொண்டோம். அப்பொழுது எங்களுக்குள் எடுத்த ஒரு முடிவு, நிச்சயமாக எல்லோருமே பரதநாட்டியம் பயில்கின்றார்கள், எல்லோருக்குமே பரதநாட்டியம் என்றால் என்ன என்று தெரியும். இலங்கையில் அதிக அளவு பரதநாட்டிய கலைஞர்களும் ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். எனவே ஒரு வித்தியாசமான கலையாக இந்த மோகினி ஆட்டத்தை ஏன் பயிலக்கூடாது என்ற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் மோகினி ஆட்ட கலைஞர்கள் குறைவு, அதை பயிலும் மாணவர்களும் குறைவு.
எனவே ஒரு வித்தியாசமான கலை, அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் யாரும் பயிலவில்லை என்பதனால் நான் மோகினியாட்டத்தை தெரிவு செய்து கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் மோகினியாட்டம் என்பது பரதநாட்டியத்தை விட கொஞ்சம் வித்தியாசமானது. பரதநாட்டியத்தில் சற்று தாளப்பிடிப்புகள் அதிகமாக இருக்கும். மோகினியாட்டம் மிகவும் லயம் மிக்க ஒரு நடன வகை. பாவங்கள் அதிகமாக இருக்கும். அதன் சொற்கட்டுகள் வித்தியாசமானதாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்தது கேரளாவின் ஒரு முக்கியமான நடனம். எனவே அவர்களது அந்த ஆடை அலங்காரங்கள், அந்த முக ஒப்பனைகள் அனைத்தும் சரி வித்தியாசமாக இருக்கும் பொழுது எனக்கு காலப்போக்கில் பரதநாட்டியத்தை விட மோகினியாட்டத்தின் மேல் ஒரு அதீத ஆசை என்பதுதான் உண்மை. எனவே இன்று வரை அந்த பயணம் தொடர்ந்து செல்கின்றது. அது இன்னும் செல்லும். அதை தாண்டி இன்னும் பல கலைகளை கற்றுக்கொள்வேன். அதாவது இந்த கேரளாவினுடைய பாரம்பரிய நடனங்கள்லயே இந்த பாவத்துக்கு பேர் போனவை அல்லவா? கதகளியா இருக்கட்டும், மோகினி ஆட்டமா இருக்கட்டும், இந்த பாவம்ன்றதுல அவங்க வந்து அவங்களை அடித்துக்கொள்ள ஆக்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்படியாக இருக்கும்போது அந்த முகபாவனையும், அந்த மோகினி ஆட்டத்திற்குரிய முகபாவனையும், இந்த பரதநாட்டியத்திற்குரிய முகபாவனையும் உங்களுக்கு குழப்பிக் கொள்ளவில்லையா நீங்கள் அந்த ரெண்டு இடைக்குள்ளையும்? பாவம் என்பது ஒன்றுதான். அனைத்து நடன கலைகளுக்கும் இருக்கக்கூடிய பாவம், தாளம், லயம் எல்லாம் ஒன்றுதான். பரதநாட்டியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நிறுத்தத்தில். பரதநாட்டியம் என்றாலே அந்த நிறுத்தம், அந்த ஜதி இவைதான் அதிக ஆதிக்கம் செலுத்தும். பாவமும் இருக்கின்றது. எங்கேயாவது அரங்கேற்றங்களில் அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஆனால் மோகினியாட்டத்தில் அப்படி அல்ல. மோகினியாட்டத்தில் நிறுத்தத்தை தாண்டி பாவத்திற்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். எனவே என்னை பொறுத்தவரை எனக்கு பாவம் என்பது அவ்வளவு விருப்பமான ஒரு விடயம். ஏனென்றால் வாயை திறந்து பேசுவதை தாண்டி ஒரு கண்களால், ஒரு பாவனைகளால் ஒரு கருத்தினை, ஒரு கதையினை வெளிப்படுத்த முடியும் என்பது எனக்கு சின்ன வயதிலிருந்து பாவம் என்பது ஒரு மிகவும் பிடித்த ஒரு விடயம். எனவே அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் மோகினியாட்டத்தின் மீது ஒரு அதீத ஆசை ஏற்பட. இன்னுமே நீங்கள் மோகினியாட்டம் மட்டுமில்லாத கதக் பயின்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்னுமே புதுமையான நடனங்களை நீங்கள் பயில வேண்டும். என்னென்ன சொன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில பரதநாட்டியத்தோட மட்டும்தான் அது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது இல்லையா? இன்னும் நீங்கள் நிறைய இது பயிர வேணும். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அது மட்டும் இல்லாம இந்த எங்களோட சாஸ்திரிய கலைகள், இந்த கலைகளை வந்து அது வந்து மிகவும் பாரம்பரியமானது, தொன்மை மிக்கது. இப்படியாக தான் எங்களோட பாரம்பரிய கலைகள் வந்து காலகாலமாக கடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தற்காலத்துல இந்த நவீன கலை வடிவத்துல கொஞ்சம் என்ன சொல்றது, வெஸ்டர்ன் மிக்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, ஏதாவது ஒரு ரெண்டு கலைகளை மிக்ஸ் பண்ணி, இப்படியாகத்தான் இந்த காலத்துல வந்து ஒரு கலை வந்து நவீன கலை என்று சொல்லுவார்கள் இல்லையா? இப்படி கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இந்த கேள்வி இன்று இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடைக்கு முன்பதாக நான் எனது அனுபவங்களை சற்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். நான் பாடசாலையில் பயிலும் பொழுது இந்த பெரிய பொட்டு வைப்பதற்காக மாணவர்களும் ஆசிரியர்களும் வந்து என்னிடம் கேட்பார்கள், ஏன் இவ்வளோ பெரிய பொட்டு வைக்கிற, இன்னும் கொஞ்சம் சின்னனா வையேன் அப்படின்னு. இன்னும் பல மாணவர்கள், ஆசிரியர்கள் சொல்வார்கள், இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டா மங்காத்தா மாதிரி இருப்பேன். எனவே அந்த வயசில், அது ஒரு சின்ன வயசு இல்லையா? அப்போ எனக்கு இது சரியே இது தப்புன்று சரியாக ஆராய்ந்து கொள்ள முடியாது. எனவே நான் அம்மாவிடம் சென்று கேட்கும் பொழுது அம்மா சொல்வார், இது தமிழர்களின் கலாச்சாரம். பொட்டு வைப்பது என்பது அந்த காலத்தில் இருந்த முக்கியத்துவம் இன்று வந்து அருகி வந்து விட்டது. அதுவும் இன்று இருக்கக்கூடிய மாணவர்களிடம் அது அதிகமாக இல்லை. எனவே இவ்வாறு இது மட்டும் இல்லாமல் நான் பொதுவாக வெஸ்டர்ன் ஆடைகள் அணிவதில்லை. பெரும்பாலும் ஷல்வார், டாப் அல்லது குர்தீஸ் இந்த மாதிரி தான் போடுவேன். எனக்கு அதுவே ஒரு சுதந்திரமான ஒரு ஆடையாக இருக்கும். எனவே அந்த ஆடைக்கும் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்வார்கள், ஏன் நீ வெஸ்டர்னாக போட மாட்ட, வீட்டில் அம்மா ஸ்ட்ரிக்டாண்டெல்லாம் கேட்பார்கள். அவர்களுக்கு நான் சொல்வது எல்லாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் போட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி தான் இந்த கலைகளும் என்னதான் வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் ஆதிக்கம் செலுத்தினாலும் இந்த கலைக்கான ஒரு அழகு, பண்பாடு என்பது அந்த கலையை முறையாக பயில்பவருக்கு தெரியும். பழங்கால ஆசிரியர்கள் வந்து இன்னும் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து முறையாக இந்த கலையை கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே அந்த மாணவர்களுக்கு இந்த கலையின் ஒரு முக்கியத்துவத்தினை, இந்த பண்பாட்டை, கலாச்சாரத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுக்கும் இந்த இரண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்து நிச்சயம் தோன்றும். எனவே அவ்வாறு தெரிந்த மாணவர்கள் இரண்டையும் குழப்பிக்கொள்ள மாட்டார்கள்.
எனக்கு தெரிந்த எனது நண்பர்களிலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். 2 நடனங்களையும் சிறப்பாக ஆடக்கூடியவர்கள். ஆனால் நான் இதுவரை அவர்கள் 2யும் குழப்பிக் கொள்ளவில்லை. அதை நான் கண்டதும் இல்லை. எனவே அதை நிச்சயமாக முறையாக பயின்று வந்த ஒரு மாணவருக்கு தெரியும். 2யும் எவ்வாறு சமநிலைப்படுத்தி தனியாக பரதநாட்டியம் என்று மட்டுமல்ல, வெஸ்டர்ன் டான்ஸ் என்றாக கூட அதையும் அதற்கு அது அவர்களது கலாச்சாரம், இது எங்களது கலாச்சாரம். எனவே மாணவர்களுக்கு தெரியும். அதிகமாக இப்பொழுது இருக்கின்ற மாணவர்கள் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆமாம், இப்படியாக இந்த நவீன காலத்துல இந்த எங்களோட கலையின் பாரம்பரியத்தையும் இந்த தொன்மையையும் பாதுகாத்து அப்படியே இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு கொண்டு போறது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக முன்னோர்கள் பெரியோர்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு இந்த கலைகளை கடத்த வேண்டும். கலைகள் என்று பார்க்கும் பொழுது இந்த நடனம், பாட்டு, இதை தவிர ஆய கலைகள் 64 இருக்கிறது. இந்த 64ம் இப்பொழுது என்ன என்று கேட்டால் மாணவர்களுக்கு தெரியாது தானே. எனவே இது எங்களுக்கு முன் இருக்கக்கூடிய தலைமையின் ஒரு பொறுப்பு என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் கூறாவிட்டால் இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது என்னவென்று தெரியாது. அந்த வகையில் எனது தாயார் ஒரு கலைக்கூடம் வைத்திருக்கின்றார். அதில் பயிலும் மாணவர்கள் அடிக்கடி வருவார்கள், சில நேரம் வரமாட்டார்கள். இதற்கான காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது சொல்வார்கள், கிளாஸ் இருந்தது, மேத்ஸ் கிளாஸ் இருந்தது, சயின்ஸ் கிளாஸ் இருந்தது, அம்மா விடையில. இந்த மாதிரி சொல்லும் பொழுது நான் யோசிப்பேன், ஒரு மேத்ஸுக்கும் சயின்ஸுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் ஒரு கலைக்கும் கொடுக்கப்படவில்லை என்று. உண்மையில் அந்த டியூஷன் என்று போற பிள்ளைகள் இந்த கிளாஸுக்கு வரும் பொழுது, இந்த கலைகளை பயிலும் பொழுது சொல்வார்கள், எனக்கு இங்க வரும் பொழுது என் மனது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது என்று. எனவே கலைகள் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறதை தாண்டி ஒரு மனிதனின் ஒரு மனதின் சமநிலையை பேண அது உதவி செய்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய கலைகள் 64ல் சமையற்கலையும் ஒன்று. இதற்கு என்னிடமே ஒரு அனுபவம் இருக்கின்றதால் நான் அதை மட்டும் குறிப்பிட்டு சொல்கின்றேன். இந்த காலத்தில் பிள்ளைகள் சமையல் என்பதை ஒரு கலை, அதை தாண்டி அது ஒரு வேலை அப்படி என்று பார்க்கின்றார்கள். அதிலும் எனது தோழி ஒருவர், நாங்கள் இந்த சாதாரண தர பரீட்சை எழுதி நிறைவு செய்த காலத்தில் சொன்னார், நான் ஊருக்கு போகிறேன் சமையல் பழகுவதற்காக என்று. நான் அப்பொழுது வீட்டில் இதை சொல்லும் பொழுது அம்மா சொன்னார், சமையல் என்பது கற்றுக் கொடுக்கப்படுவதை தாண்டி அந்த காலத்தில் சிறிது சிறிதாக வீட்டில் உதவி செய்யும் பொழுது தாமாகவே அந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனது அம்மம்மா எல்லாம் உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் அளந்து போடுவதில்லை, சும்மா அப்படி கிள்ளுவா போடுவா. ஆனா அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவை இன்று செஃப் என்றெல்லாம் அதற்கு தனியாக படிக்கின்றார்கள். அந்த உணவின் சுவை என்னதான் இருந்தாலும் அடித்து கொள்ள முடியாது. இப்படித்தான் எல்லா கலைகளும் வருகின்றது. அது மட்டுமல்லாமல் எனது தோழர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அடிக்கடி என்னிடம் கேட்பதுண்டு, நீ வடிவா டொப்பெல்லாம் போடுற, எனக்கும் விருப்பம் போட என்று. அப்போ நான் கேட்பேன், டொப் எவ்வளோ எல்லா கடையிலையும் இருக்கு, வேண்டி போடலாம் தானே என்று. அவர்கள் சொல்வார்கள், எனது அம்மா விட மாட்டார் என்று. அப்பொழுது எனக்கு தோணும், ஒரு டொப் என்பது போட வீட்டில் தாய் விடவில்லை என்றார், ஆனால் டெனிம் டிஷர்ட் போட அனுமதிக்கின்றார். எனவே இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த கலையும் கலாச்சாரத்தையும் எதிர்வரும் சந்ததியினருக்கு கையளிக்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதையும் தாண்டி நிறைய வீடுகளில், நான் எல்லோரையும் சொல்லவில்லை, நிறைய வீடுகளில் பெரும்பாலாக கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். எனவே எல்லாம் சமமான ஒரு காலமாகத்தான் இருக்கின்றது. ஒரு பக்கம் கற்றுக் கொடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அதை மறுக்கிறார்கள். எனவே அதிகமாக பெற்றோர்கள் இதை தங்கள் பிள்ளைகளுக்கு, எதிர்வரும் சந்ததியினருக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களின் பொறுப்பாகும் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக கலைகள் என்பது எங்களது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அதை நாங்கள் தட்டி கழித்து விட முடியாது. அடுத்த சந்ததியினருக்கு அதை நாங்கள் கடத்தி கொண்டுதான் போக வேண்டும் என்றது மறக்க முடியாத உண்மை இல்லையா? அது தவிர்த்து நீங்கள் உங்களை பற்றி தேடி படிக்கையில் நிறைய அவார்ட்ஸ், விருதுகள் பெற்றிருக்கிறீங்க, நிறைய பட்டங்கள் பெற்றிருக்கிறீங்க. அதை பத்தி சொல்லுங்க. விருதுகள் நான் முதலில் பெற தொடங்கியது கவிதை துறையில். கவிதை, அப்ப நீங்க ஒரு எழுத்தாளரும் கூட. அதை நீங்க பதிவு பண்ண மறந்துட்டீங்க. அந்த வகையில்
இந்த விருதுகள் பெறும் பொழுது நான் ஒரு தரம் 5, 6 படித்து கொண்டிருப்பேன். ம். அப்பொழுது கொரோனா காலம் இல்லையா, அப்போ ஜூம் ஊடாகத்தான் அந்த போட்டிகள் அனைத்தும் நடைபெறும். அதற்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் எழும்ப வேணும். பொதுவாகவே விடுமுறை விட்டால் நாங்கள் எல்லோரும் தூங்கத்தானே செய்வோம். எனவே எனக்கு அப்பொழுது வந்து அம்மா எழுப்பி போ கவிதை வாசி என்று சொல்லும் பொழுது எனக்கு காலையில எழுப்பி இது தேவைதானா அப்படின்ற ஒரு சினந்து கொள்வேன். அது இப்பொழுது நினைக்கும் பொழுது என்னை நானே இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக நான் அந்த காலத்தில் செயற்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் இது உண்டு. அப்படி எனது அம்மா அந்த காலத்தில் தள்ளியது அந்த கவிதை துறையில் எனக்கான முதல் பட்டங்கள் வர தொடங்கின. அந்த விருதுகளை பார்க்கும் பொழுது எனக்குள் எழுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி வந்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் விருதுகள் அனைத்தும் அந்த ஒரு காலகட்டத்தில் பெற தொடங்கியது. அதன் பிற்பாடு வீணைக்கு, கர்நாடக சங்கீதத்திற்கு, அப்புறம் மோகினி ஆட்டம், இவ்வாறு அனைத்து கலைகளுக்கும் விருதுகள் பெற தொடங்கி கொண்டிருந்தது. அதிலும் கவிதை என்று பார்க்கும் பொழுது சிவா கவிதை பெட்டகம் மற்றும் கவியுலக பூஞ்சோலை, இந்த 2 அமைப்புகளும் நடத்திய போட்டிகளில் எனக்கு கிடைத்த விருதுகள் தான் அதிகம் என்று சொல்ல வேண்டும். பின்னாளில் நான் வகவம் கவியரங்கு, இவ்வாறு பல கவியரங்குகளில் பங்கு பெற்று கொண்டேன். அந்த வகையில் கவிதையை தாண்டி திருமுறைக்கான விருதுகளும் பல கிடைத்ததுண்டு. அதில் முதலில் எனக்கு கிடைத்த ஒரு விருது கொரோனா காலகட்டத்தில் அந்த மார்கழி மாதத்தில் நடைபெற்ற அந்த 30 நாளுமே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு ஆரம்பமும் முடிவும் தேவாரமும் வாழ்த்தும் பாடினான். அதற்கு கிடைத்த விருது அதுதான் என் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய விருது. அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று புகழினி பன்னாட்டு அமைப்பினால் இசைக்கோயில் என்ற விருது கிடைத்தது. அதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு இனிய நந்தவனம் அமைப்பினால் சாதனை மாணவர் விருது 2021 அந்த விருதும் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து சிவனெறிய திருமுறை விண்ணப்பம், அதே போல மார்கழியில் மாணிக்க வாசகர் என்ற 2 நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றியதன் ஒரு நிறைவில் அகில இலங்கை இந்து குருமான் அமைப்பினால் எனக்கு இளம் இசைச்சுடர் என்ற ஒரு விருதும் கிடைக்கப்பெற்றது. அதை தாண்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தினால் இளம் திருமுறை மணி என்ற ஒரு விருதும் கிடைக்கப்பெற்றது. அது வந்து பிச்சை குருக்கள் அவர்களால் வழங்கப்பெற்றது இந்தியாவில். இதை தாண்டி அண்மையில் துபாயில் இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்றினை பெற்றுக்கொண்டேன். இவ்வாறு இந்த கலைகளுக்கான இந்த விருதுகள், அங்கீகாரங்கள் ஒவ்வொரு நாளும் எனது இந்த கலை பயணத்தில் ஒரு மைல்கல்லாகத்தான் அமைகின்றது. இன்னும் பல விருதுகள் கிடைக்கும். அந்த பயணத்தை நோக்கி எனது இந்த கலை பயணம் தொடரும். நிச்சயமாக. அதாவது உங்கள் கலை பயணம் வந்து ஒரு விருதுகள் நிறைந்ததாக காணப்படுகின்றது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சாதனைகள் செய்து நீங்கள் விருதுகள் பெறணும். எங்கள் ஆதவன் டிவி சார்பாக நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாமுரசு என்ற ஒரு சிறுவர் பாடல் வந்து தேஜஸ்வினி பிரணவன் உங்களால் எழுதப்பட்டது இல்லையா? இதை பற்றி சொல்லுங்க. இந்த நூலுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டும். நான் முதலில் குறிப்பிட்டது போல எனது அம்மா ஒரு கலைக்கூடம் வைத்திருக்கின்றார். அது தேஜஸ்வராலயா கலைக்கூடம். அந்த கலைக்கூடத்தில் நான் முன்னதாக கூறியது போல 3 வயதிலிருந்து வெள்ளவத்தை மற்றும் மட்டக்குழி, நீர்கொழும்பு, இந்த 3 இடங்களிற்கும் எனது தாயார் வகுப்பெடுப்ப செல்வதுண்டு. நானும் அவரின் பின்னாலே செல்வேன். அதை சிறு வயதில் ஒரு கவிதையில் கூட சொல்லியிருந்தேன், அம்மாவின் பின்னாலே வந்து போகும் எனக்கு என்று தொடங்கி அந்த கவிதை அமைந்திருக்கும். எனவே அந்த வயதிலிருந்து நான் அம்மாவின் பின்னால் சென்று வரும் பொழுது கவனிப்பதுண்டு. எனது அம்மா அத்தனை மாணவர்களுக்கும், எல்லா மாணவர்களும் ஏதாவது ஒரு நிலையில் இருப்பார்கள். நீங்கள் வட இலங்கை சங்கீத சபையில் இருக்கக்கூடிய தரம் 1 கற்கின்ற மாணவர்கள், 2 கற்கின்ற மாணவர்கள், இவ்வாறு பல மாணவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான நூல்கள், புதிய பாடல்களை கொடுக்கும் பொழுது அதற்கான ஒரு பிரதி வேண்டும் இல்லையா? அதற்கான அனைத்து புத்தகங்களையும் எனது அம்மா சுமந்து செல்வார். எனவே அத்தனை புத்தகங்களையும் அத்தனை நூல்களையும் எனது அம்மா சுமந்து செல்லும் பொழுது நினைப்பேன், ஒரு நாள் இந்த நூல்களை பயிலக்கூடிய மாணவர்களின் நிலைக்கேற்ற மாதிரி ஒரு பல நூல்களாக வடிவமைக்க வேண்டும் என்று. எனவே மாணவர்களுக்கும் அது இலகுவாக இருக்கும், அம்மாவுக்கும் இலகுவாக இருக்கும் என்று தொடங்கிய அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு பல மாதங்களின் ஒரு காத்திருப்புக்கு பின்பு, திட்டமிடுதலுக்கு பின்பு, அத்தனை மாதங்களுக்கு பின்பான ஒரு வெளிப்பாடாக இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் வந்து சிறுவர்களுக்கான பாடல் தான் இந்த நூலில் அமைந்திருக்கின்றது. இதற்கு அடுத்த கட்டமாக பாலர்களுக்கான ஒரு நூல் வந்து வெளிவர இருக்கின்றது. உங்களால் எழுதப்பட்டது.
இதே போல அனைத்து மாணவர்களுக்கான ஒரு நூலும் வெளிவர இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து வீணை பயிலும் மாணவர்களுக்கான நூலும் வெளிவர இருக்கின்றது. அப்படியாக பல நூல்கள் வெளிவர இருக்கின்றது. அதாவது இந்த காலகட்டங்கள்ல நாங்க அனைவருமே எதை செய்ய போனாலும் எங்களுக்கு ஒரு மெஷின் இருக்கு. அதனாலேயே என்னவோ நாங்க கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டோம் இந்த காலகட்டத்து இளைஞர்கள். ஆனால் ஒரு கலையை பயில்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. அதுவும் இந்த வயதுல வந்து நீங்க இவ்வளவு ஒன்று மட்டும் இல்ல, பாடகியா இருக்கிறீங்க, ஒரு நடன கலைஞரா இருக்கிறீங்க, வீணை வாசகியா இருக்கிறீங்க. இப்படியாக இருக்கும்போது இது ஒரு சாதாரண விடயமா என்னால பார்க்க முடியல. என்னன்னா அப்படி அப்ப கலைகள் பயில்வது அவ்வளவு கஷ்டமானது என்ன. அப்ப ஒரு எளிய வடிவுல நாங்க அந்த கலையை எப்படி ஒரு 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 மாணவருக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அதாவது எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க. ஒரு கலையை எப்படி நாங்க இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும்? கலையை வந்து விரும்பி கற்றுக்கொண்டால் அது அவ்வளோ பெரிய விடயம் இல்ல. ஆ நான் இவ்வளோ நேரம் கூறியதும் அதுதான். சிறு வயதில் இருக்கும் பொழுது கவிதையாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும் சலித்துக் கொள்வேன். போவதற்கே சலிப்பு ஏற்படும். அது வந்து அப்பொழுது அதை கற்பதற்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இப்பொழுது எனக்கு வந்து கலை வகுப்புகள், நானும் சிறுவர்களுக்கு வகுப்பெடுக்கின்றேன். இதை வந்து நான் விரும்பி செய்யும் பொழுது அது அவ்வளவான கஷ்டமாக இல்லை. எனவே எந்த ஒரு கலையையும், கலை மட்டுமல்ல எல்லாவற்றையும் தான், படிப்பாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை விரும்பி செய்யும் பொழுது அது அவ்வளவு ஒரு கடினமான விடயமாக தெரியாது. நிச்சயமாக ஒரு விருப்பு இருக்க வேண்டும். எது செய்ய வேண்டும்னாலும் ஒரு விருப்பு இருக்க வேண்டும் இல்லையா? அப்படியாக அது மட்டும் இல்லாம இந்த கலை பயில்வது மூலம் உங்களோட மனம் வந்து ஒரு சமநிலை அடையுது. அது இந்த காலத்துல வந்து உங்களுக்கு உண்மையிலேயே காலையில எழும்புறதே சரியான கஷ்டமா இருக்குது. ஆனா அப்படி இல்லை. கலைகள் வந்து எங்களுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு மனநிலையை கொடுக்கும். எது இந்த டைம்ல சரியா செய்ய வேண்டும் என்ற ஒரு இதை கொடுக்கும் இல்லையா? அப்படியாக இளைஞர்களே கலைகளை பயிலுங்கள் இன்றிலிருந்தாவது. அது மட்டும் இல்லாம நீங்கள் இசைத்துறையில நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறீங்க, திருப்புகள் பாடியிருக்கிறீங்க, திருமுறைகள் பாடியிருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு திருப்புகள் பாடுங்களேன். அந்த வகையில் நீங்கள் கேட்டது போல நீலங்கொள் மகத்தின் என்ற ஒரு திருப்புகளினை பாடுகின்றேன். நீலங்கொள் மகத்தின் மயில் மீதே நீலங்கொள் மகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே நீலங்கொள் மகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மணநாரும் மால் கொண்ட பேதைக்குன் மணநாரும் மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டு அறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா வேல் கொண்டு வேலை பண்டு அறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. அருமையாக இருந்தது. இந்த திருப்புகள் என்றது ஒரு இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது இல்லையா? அந்த ஒரு ஒரு கலை வடிவம் வந்து எனக்கு தெரிந்தது நீங்கள் பாடும்போது. அது மட்டும் இல்லாம இவ்வாறான நிறைய கலைகளை நீங்க இந்த இளம் வயதிலேயே பயின்று கொண்டு இருக்கிறீங்க, இன்னும் பயில போகிறீங்க. இந்த காலகட்டங்கள்ல இந்த கலை பயணத்துல நீங்க சந்தித்த சவால்கள் என்னவாக இருக்கின்றது? சவால்கள் நான் முதலில் கூறியதுண்டு.
இந்த பொட்டு வைப்பதற்கு, ஆடைக்கு இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் பலரும். அதிலும் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அது நான் இது நாள் வரையிலும் சொன்னதில்லை யாருக்கும். இன்றைய தினம் அதை நான் சொல்கின்றேன். ஆ, ஒரு பாடசாலையில் அவர்களது அந்த நிகழ்ச்சியில் மோகினியாட்ட நடனம் ஒன்றினை செய்ய இருந்தேன். அதற்கு அந்த பாடசாலையில் படிப்பிக்கக்கூடிய நடன ஆசிரியரிடம் சென்று நான் ஒரு ஃபார்மாலிட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, ஆமா. என்னதான் இருந்தாலும் அவர் நமக்கு படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். எனவே அவரிடம் கூறிய பொழுது அவர் கேட்டார், டான்ஸா நீ செய்றியா? என்னட்ட கேட்கலையே, என்னண்டா ஆடுவ, என்ன பாட்டுக்காடுற அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை மிஸ், நான் வந்து மோகினி ஆட்டம் செய்கிறேன், பரதநாட்டியம் செய்யலை அப்படின்று. இத்தனைக்கும் வந்து பாடசாலையில் யாருக்கும் தெரியாது நான் மோகினி ஆட்டம் செய்கின்றேன் என்று. அது ஒரு ஆசிரியை நான் வெளியில் செய்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதை ஒழுங்கு செய்த ஆசிரியை எனக்கு அதனை கேட்டிருந்தார். அப்படி கேட்ட பொழுது அந்த ஆசிரியை சொன்னார், நடன ஆசிரியை, இல்லை அப்படி எனக்கு செய்யாமெல்லாம் செய்ய இயலாது என்று. இது எனது இந்த கலை பயணத்தில் நான் முதலாக சந்தித்து கொண்ட ஒரு எதிர்ப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இத்தனை காலமும் ஒரு சின்ன பிள்ளை, கும்பலோடு கோவிந்தா என்று சொல்வார்கள், அப்படி இருந்து விட்டேன். இது ஒரு வளர்ந்த ஒரு பருவத்திற்கு வரும் பொழுது அதுவும் எனக்கு அந்த ஆசிரியை மிகவும் பிடிக்கும். அவர் சொல்லும் பொழுது எனக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் சொன்னேன், இப்படி அவ சொன்னா என்று. அப்போ அம்மா சொன்னார், சரி அவ சொல்லிட்டா, இதுக்கு பிறகு எதிர்த்து கொண்டு நிகழ்ச்சி செய்ய இயலாது, விட்டுடு என்று. அதற்கு பின் அதே நிகழ்ச்சியில் நான் வீணை ஒகஸ்ட்ரா என்று சொல்வார்கள், அதை செய்திருந்தேன். அதற்கு பின் அந்த ஆசிரியை வந்து சொல்லியிருந்தார், நல்லா செய்தா என்று. எனவே இதையும் சென்று அம்மாவிடம் சொல்லும் பொழுது அம்மா சொன்னார், இப்படித்தான் இந்த பயணத்தில் பல எதிர்ப்புகளை நீ சந்திப்பாய் என்று சொன்னார். இதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம், அதிலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், இந்த எதிர்ப்புகள் வந்து இருக்கும். ஆனால் எனது பயணத்தில் நான் அதை சந்தித்தது மிகவும் குறைவு. அதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், எனது அம்மா ஒரு கலைஞராக இருப்பதனால். அதுவும் இல்லாவிட்டால் சும்மா போறவர்கள் வாரவர்கள் எல்லாம் சொல்வார்கள், இவள் பெரிய ஆள் என்று செய்ய வந்துட்டா என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் சின்ன வயதிலிருந்து நான் செய்யக்கூடிய அந்த கலைகள், அந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததின் பின்பு ஒரு கட்டத்தில் இது எல்லா கலையும் இந்த பிள்ளை செய்யுது அப்படின்ற ஒரு கட்டத்திற்கு இப்பொழுது அண்மையில் தான் நான் வந்திருக்கின்றேன். அதுவும் இந்த சர்வதேச ஒரு விருதினை பெற்ற பின்பு அனைவரது பார்வையிலும் அந்த பிள்ளை செய்யும் அப்படி என்ற ஒரு பார்வை வந்திருக்கிறது. எனவே இந்த ஒரு நிலை வரும் வரை அனைவரும் நிச்சயமாக எதிர்க்கத்தான் செய்வார்கள், ஏதோ ஒரு பிழை சொல்லத்தான் செய்வார்கள். நிச்சயமாக எதிர்ப்புன்றது இந்த கலையில மட்டுமில்லை, எல்லா துறைகளிலுமே இருக்கணும். அந்த எதிர்ப்புகளை கேட்டு நாங்கள் அப்படியே ஐயோ எங்களால் இயலாது, இதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னு நாங்கள் இருந்துட்டோம்னு சொன்னா நிச்சயமாக உங்களை மாதிரி இங்க வந்து இருந்திருக்க முடியாது இல்லையா? பெருமையாக இருக்கிறது கூட இந்த கதையை கேட்கும் போது. ஏன்னா ஒரு சின்ன வயசுலயே நீங்க இப்படி ஒரு இதை சந்திச்சிருக்கிறீங்க. ஆனா அதுல இருந்து தாண்டி வந்து இன்றைக்கு இந்த 3க்கும் மேற்பட்ட கலைகளை நீங்கள் சரியாக தேர்ச்சியாக பயின்று இங்க வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அது மட்டும் இல்லாம இப்ப வீணை என்று எடுத்துக்கொண்டும் போது மற்ற இசைக்கருவிகள் மாதிரி இல்லை, ஆர்கெஸ்ட்ராவில் நிறைய இருக்கு தானே. மிச்சதெல்லாம் நாங்கள் நின்று கொண்டு வாசிக்கலாம், எடுத்துக்கொண்டு போயிட்டு சும்மா எல்லாம் எங்கே இருந்தாலும் வாசிக்கலாம். ஆனால் வீணை என்னும் போது அதுக்கு ஒரு ஒரு நிலை இருக்குதுன்னு, அதை நாங்கள் தூக்கிட்டு வந்து இருந்து அதை செட் பண்ணி அதுக்கே ஒரு நிறைய நேரம் பிடிக்கும். இதை நீங்க எப்படி சமாளிச்சீங்க? அனைத்து வாத்தியங்களும் உண்மையில் ஒரு கஷ்டமான விடயம் தான். அதில் வயலின் அவ்வளவு கடினம் என்றது இல்லை. வீணை உண்மையில் கஷ்டம்தான். ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது அதை கொண்டு போவதாக இருக்கட்டும், பராமரிப்புகள் கஷ்டமாக இருக்கும். அதிக வெப்பம் பட்டால் வந்து அந்த மெழுகுகள் உருகும், அதன் நாதம் குறையும். ஒரு சின்ன ஏதாவது ஒரு அடிபட்டால் கூட அதன் நாதம் முற்றிலுமாக குலைந்து விடும். இப்படி இருக்கும் பொழுது நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது மழை பெய்யலாம், அதிக வெயில் அடிக்கலாம். நாங்கள் தெஹிவளை விஷ்ணு கோயிலில் ஒவ்வொரு வருடமும் நிகழ்ச்சி செய்வோம். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரிந்து மழை இல்லாமல் நாங்கள் நிகழ்ச்சி செய்யவில்லை. இப்படி இருக்கும் பொழுது அதை பராமரிப்பது கஷ்டம். அதிலும் நாங்கள் ஒரு ஆள் 2 பேர் என்ற பொழுது பரவாயில்லை, ஒரு காரை போட்டுட்டு போகலாம், கொண்டு போகலாம். நாங்கள் வந்து ஒரு குழுவாக செல்லும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 15 மாணவர்கள் செல்லும் பொழுது அது உண்மையில் ஒரு கஷ்டமான விடயம். அத்தனை பேருக்கும் ஒரு வாகனம் பிடித்து அதை வீணையை பத்திரமாக ஏற்றி, பல மாணவர்களுக்கு வீணை கையாள தெரியாது, சிறுவர்களாக இருப்பார்கள். இப்படி இருக்கும் பொழுது இதற்கான பயிற்சி வந்து எனக்கு சிறு வயதிலிருந்து வந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அக்காமார் வந்து அந்த வீணையை தூக்கும் விதம், வைக்கிற விதம், என்னை பார்த்து கொண்ட விதம், இதையெல்லாம் சின்ன வயதிலிருந்து பார்த்து வந்ததால்
இப்பொழுது நான் ஒரு அக்காவாக பயிலும் பிள்ளைகளுக்கு இருக்கும் காலத்தில் ஒரு வீணையை தூக்குவதற்கு, அந்த வீணையை எடுத்து வைப்பதற்கு, அந்த சின்ன பிள்ளைய வந்து எப்படி பார்த்து கொள்வது என்பதற்கு பல மாணவர்கள் வந்து இயல்பாக பழகுவார்கள், பலர் அப்படி பழக மாட்டார்கள். எனவே அனைவரையும் அரவணைத்து ஒரு நிகழ்ச்சியை வந்து எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பக்குவம் எனக்கு சின்ன வயதிலிருந்து வந்தது. அந்த வகையில் வாத்தியங்களில் வீணை, அதே போல வீணையை ஒத்ததுதான் சித்தார் வாத்தியமும். அதிலும் அதே போலத்தான் வீணை மெட்டுக்கள் கஷ்டமானது. அதிலும் ஒரு சிறு எல்லா வாத்தியங்களும் அப்படித்தான். ஒரு சிறு அடிபட்டால் கூட அதை வந்து பராமரிப்பது கஷ்டம். எனவே அதிலும் இந்த வீணை வந்து முக்கியத்துவம் கொடுக்குவதற்கான காரணம் ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி எங்கள் சரஸ்வதி தேவி. அவர் இந்த வீணையை கையில் வைத்திருப்பதனால் இந்த வீணை வந்து அது மட்டுமல்லாமல் இந்த வீணை நாதம் வந்து கேட்பவர்களுக்கு ஒரு இதமான ஒரு நாதம். என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த வீணையை வந்து வாசிப்பவர்கள் கேட்கும் பொழுது அது அந்த சிக்கல்கள் எல்லாம் பறந்து சென்றுவிடும். எனவே இவ்வளவு இனிமையாக இருப்பதனால் இந்த வீணைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அது தாண்டி எல்லா வாத்தியங்களும் பராமரிப்பது கஷ்டம்தான். எல்லா கலைகளும் கொஞ்சம் கஷ்டமானது தான். இப்போ ஒரு பாடகராக இருப்பார்கள் என்றால் அவர்களது குரல் வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. எனவே எல்லா கலைகளிலும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அதை விரும்பி செய்யும் பொழுது அந்த கஷ்டம் தெரியாது. வீணையை வந்து நான் எனது ஒரு குழந்தை போல பார்த்து கொள்வதால் அதற்கு ஒவ்வொரு நாளும் இருந்து நான் வாசிக்கும் பொழுது தூசு துடைத்து அதை பத்திரமாக எடுத்து வைத்து இவ்வாறு அதை பராமரிக்கின்றேன். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விடயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இளம் சமுதாயத்தினருக்கும் ஆதவன் டிவி நேயர்களுக்கும் இந்த பாரம்பரிய கலைகளான இந்த சாஸ்திரிய கலைகளை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கலைகள் வந்து பயில்வது அவ்வளவு எளிதானதல்ல. அனைவரும் ஒரு வகுப்புக்கு சென்று விட முடியும். ஆனால் அதற்கும் ஒரு கொடுப்பனவு வேணும். இருந்தால்தான் இவ்வளவு தூரம் ஒரு கலையில் ஒருவரால் நின்று பிடிக்க முடியும். நான் கூறியிருந்தேன், பரதநாட்டியம் நான் தொடங்கியது, ஆனால் அது இடையில் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இப்பொழுது மோகினி ஆட்டத்தில் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்கின்றது. எனவே எனது வாழ்க்கையில் எனக்கு மோகினி ஆட்டத்திற்கான கொடுப்பனவு அதிகமாக இருந்திருக்கிறது. அதே போல வீணை மற்றும் கர்நாடக இசை, இது வந்து மற்றவர்கள் சொல்லலாம் அம்மா ஆசிரியர், எனவே இதை இப்படியோ பயின்றுதான் ஆக வேண்டும் என்று. ஆனால் நான் பெரும்பாலும் பார்ப்பதுண்டு, என்னதான் ஒரு கலைக்கு ஆசிரியராக இருந்தாலும் அவரது சந்ததி அதை பின்பற்றுவது கஷ்டம். எனவே ஒரு கலையை பயில்வதாக இருந்தால் அதை சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரை பயின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது ஒரு கொடுப்பனவு, ஒரு இறை அருள், ஆசை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த கலையை பயிலும் பொழுது நிச்சயமாக பல எதிர்ப்புகள் வரும், பல சிக்கல்களை சந்திப்போம். அதுவும் பெண்கள் நாங்களாக இருக்கும் பொழுது வீணை வாத்தியங்களை கையாளும் பொழுது மாதவிடாய் காலங்களில் அதை தொடக்கூடாது என்பார்கள். எனவே இப்படியெல்லாம் வரும் பொழுது அதன் மேல் இருக்கக்கூடிய ஆசை குறைந்து விட்டதென்றால், அதை கற்கும் ஆசை குறைந்து விட்டதென்றால் அந்த பயணத்தில் எங்களால் நின்று பிடிக்க முடியாது. எனவே ஒரு கலையை வந்து பயில்கின்றவர்கள், நேயர்கள், மாணவர்கள் யாராக இருந்தாலும் பயின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த கலையை தொடரவும், அவர்களுக்கு இந்த கலையின் மீது ஒரு சிறந்த எதிர்காலம் ஏற்படவும் எனது பிரார்த்தனைகளும், அதே போல அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களின் பிரார்த்தனைகளும் ஒரு சிறந்த காரணமாக இருக்கும். அந்த வகையில் பெரியோர்களே பலர் வந்து எதிர்ப்பார்கள். நான் கூறியது போல எனக்கே பல ஆசிரியர்கள் எதிர்த்திருக்கின்றார்கள், பல மாணவர்கள், நண்பிகள் கூட எதிர்ப்பதுண்டு. மிகவும் அருகித்தான் எங்கேயாவது 1-2 நண்பிகள் எங்களை ஊக்கப்படுத்துவார்கள். உண்மை. எனது தாயார் அடிக்கடி சொல்வார், அவரின் தோழி ஒருவர் பாடசாலை காலங்களில் எனது தாயார் பாடசாலைக்கு செல்லாவிட்டால் ஏதாவது ஒரு போட்டி வந்திருந்தால் உடனும் அந்த நண்பி எனது அம்மாவின் பெயரை கொடுப்பார் என்று. நான் யோசிப்பேன், எனக்கு இப்படி ஒரு தோழி இல்லாமல் போய்விட்டாலே எப்படி என்று. எனவே ஒரு கலையை பயில்வதற்கும் அதில் சிறந்து விளங்குவதற்கும் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களும் பெரியோர்களும் எமது முன்னோரின் ஆசீர்வாதமும் இறை ஆசையும் மிக முக்கியம். எனவே நேயர்கள் அனைவரும், அதே போல இந்த மாணவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது எனது அவா. அதற்கான பிரார்த்தனைகள் எப்பொழுதும் இருக்கும். உண்மையிலேயே இந்த கலையை விரும்பும் அனைவருக்கும் இந்த நேர்காணல் ஒரு பிரயோசனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இவ்வளவு விஷயம் பகிர்ந்துருக்கிறீங்க, நல்ல பிரயோசனமான விஷயங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. மேலும் மேலும்
உங்கள் கலை பயணம் வந்து உயர்ந்து செல்ல வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. நன்றி. நன்றி.